அஞ்சி வீடு அழியுதடா ஆண்டினா என்ன செய்யே உனக்காக நான் 5ஐயும் கொடுத்தேனே 5 வீடு கொடுத்தேனே எல்லாவற்றையும் அழித்து விட்டாயடா அப்ப பிரதி வாயுதேயோ ஆகாயம் 5ஐயும் உனக்காக கொடுத்தேன் 5 வீடு அழிதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் மக்களே சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியிலே பூமியானது மட்டுமல்ல நவக்கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அது பாட்டுக்கு சூரியனை சுற்றி வந்துகிட்டே இருக்கு பூமியும் நீள்வட்ட பாதைகளை அப்படித்தானே சுற்றுகிறது அந்த பூமி அப்படி என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இருந்தால் இந்த பூமியில் எந்த அழிவும் இருக்காது ஆனால் மனிதன் விட்டானா மலையை குடைகிறான் மலையை காணவே இல்லை சில இடங்களில் மலையே காணல பகல பாலத்துல பார்க்கணும் தீப்பெட்டி மாதிரி லாரி நிற்கிறான் ஒரு இடத்த குடைகிறான் ஒரு இடத்த தோண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துல சுரங்கம் தோடுறான் அப்ப அந்த பூமியுடைய நாம நினைக்காது ரைட்டா வேகமா சுத்திக்கிட்டு அந்த இடத்துல சில பலமில்லாத வரை பூமியின் தட்டுகள் மாறுகின்ற பொழுது கொஞ்சம் அசை அப்ப என்ன செய்யும் மலைகள் இலகும் இதுதான் சுனாமி வரும் புயல் வரும் காரணம் பூமியுடைய தகவல் மாறுகிறது மற்ற குளம் அப்படியே இருக்கு இது இந்த மனுஷன் சொல்லியே முடிச்சு போயிட்டான் அதான் சொன்னாரு 5 வீடு அழிகிறடா அண்டி நான் என்ன செய்வேன் உனக்குன்னு கொடுத்தேனடா அத்தனையும் அழித்து விட்டாயே இனி சாதாரணமா இருக்கிறதா அத்தனையாச்சு காளி வெள்ளம் தலைகீழ் படலம் தட்டலியும் ஓடியும் சினிமாவாலையும் கண்ணாடி அத்தனையும் நம்ம கால தியேட்டருக்கு போக வேண்டாம் டிவியை பார்க்க வேண்டாம் பார்வைக்கு தலையோட முடித்து செல்போனையை பார்த்துட்டு கமந்தடிச்சு கிடக்கலாம் அதை பார்த்து தன்னுடைய லைஃபே இழந்து போகிறான் குழந்தைகளுக்கு கண்ணை கட்டு போறேன் ஏன் நானே 2 நாள் செல்போன்ல அதை மெசேஜ் இல்லாத கண்ணை காணாம போகும் அப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் ஆனா நம்ம கேட்கறோமா இப்ப பிறக்கிற குழந்தை செல்போன் தான் பிறக்கும் எம்மா செல்போனை கொடுக்கணும் பால் இல்லைன்னா குடிக்க மாட்டாங்கிறது அதனால பால் டைல சாப்பிட மாட்டேங்குது ஐயா அப்படித்தான் சாப்பிடாது என்ன செய்யுது அப்படி காலங்கள் மாறுகிறது நாகரிகம் மாறுகிறது அதெல்லாம் போது உலக மழை பாதையில் போயிட்டு யோசிச்சு பாரு அன்றைக்கு மாதிரி இருக்கா முன்னால மழை பெஞ்சும் 3 நாள் மழை பெஞ்சாலும் இவ்வளவு வெளுப்பா இருக்க கிடையாது நம்ம ஆளெல்லாம் தரையில நடக்க மாட்டான் எல்லா இடமும் பாலிஷா போட்டான் அப்புறம் மழை தண்ணி எங்க போகும் பூமிக்குள்ள போனதான் பூமியில இருந்து தண்ணி வரும் இன்னைக்கு இல்லையே யோசிச்சு பாருங்க பெஞ்ச மழையெல்லாம் பூமிக்குள்ள போனதானே ஊத்துல இருந்து வரும் ஐயா சொன்னார கிணறு பாழாகும் தண்ணி இல்ல கீழூற்று பொய்யா 300 வீட்டுக்காரனும் போறப்பட்டா தண்ணி எங்க இருந்து பஞ்சாயத்துல ஒரு போற போட்டு தண்ணியே எல்லாருக்கும் கொடுத்தான் இப்ப நம்ம அப்படி இல்லையே அவ்வளவு பேரும் தோண்டுவோம் உப்பு தண்ணி தான் வருது கடல் நீர் உள்ளே புகுவது மழை தண்ணி பூமிக்குள்ள போகல எல்லாம் அறிவு கட்டளையில் நாமே செய்துவிட்டு இந்த ஆண்டவனை குறை சொல்லுகிறோம் என் அன்பான மக்களே இயற்கையை ஒருபோதும் அளிக்காதீர்கள் ஆமா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மரம் நடுங்க ஆமா பிள்ளைய பெற்ற அன்னைக்கு ஒரு தென்னை மரத்தை வைங்க என்ன அந்த பாயா கஞ்சி ஊத்துறானோ இல்லையோ அந்த மரம் நமக்கு தண்ணி ஊத்தமையா நீ சொன்னாரே தென்னை எப்பத்தா இளநீர் புள்ளை எப்பத்தா தண்ணீர் பெத்தவ மனசே பித்தம்மா புள்ள மனசே கல்லம்மா பானையிலே சொல்லிருந்தா உனைகளும் சொந்தமடா வெட்டியிலே பணமிலே எந்த பிள்ளை சொந்தமல்லே அதனாலதான் சொல்றது வாழ்க்கை அவன் தருவான் இவன் தருவான் யாரையும் நம்பி இருக்காது உன்னை நம்பு தன்னை நம்பு உழைத்துப்பா உன்னால போயிட்டே இருந்து முடிந்தால் உன்னால் பிறருக்கு உதவி செய் அவன் தருவான் இவன் தருவான் எவனுடைய கையும் எட்டி பார்க்காத வாழ்க்கையில நல்ல முயற்சி நீ உழைக்கணும் உன்னால் முடித்தால் போதும் வேற எதையும் ஐயோ வரல ஐயையும் வரல எவனையும் பார்க்காத நேர்கொண்ட பார்வையில ஐயா ஒருவர் இருக்கிறான் அந்த நம்பிக்கையோடு போனால் இந்த உலகத்திலிருந்து தப்பலாம் தர்மயுக வாழ்வை பெறலாம் காளி வெள்ளம் வருகின்றாரே
கப்பல் செய்வோமா? எம்மா காண்மனப்பதி மக்களே, கப்பல் செய்வோமா? எந்திரி எந்திரி, எல்லாரும் எந்திரி, எழுந்து நில்லுங்கள்.